ஏய் எங்க போறான் அவன்? ஐயோ என்னோட பேக்க காணுமே. கடவுளே, நான் இங்க வச்சிருந்த பேக் எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ. ஹலோ, என்ன பிரச்சனை? என்னோட பேக்க காணோம். பேக் போச்சா? பட்டிக்காடு, பேக் எங்கடி வச்ச? ஏன் பேக் காண போனா உனக்கு என்ன வந்துச்சு? உன் பேக் தான். நான் அத என் பேக்னு சொல்லவே இல்லையே. ஆனா உன் பேக் இருந்தாலும் என் பேக் இருந்தாலும் பேக் தானே. வெயிட். மேடம், இவர் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆளு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இந்த ஆளு என்ன ஏர்போர்ட்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரான். நிச்சயமா இந்த ஆளு தான் என் பேக் எடுத்துட்டான். ஏய், மரியாதையா பேசு. அப்புறதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? நான் ஒரு ஆளை பார்க்க வந்தேன். யார? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதான் யாருன்னு கேக்குறேன். அசோக். எந்த அசோக்? அசோக் சக்கரவர்த்தி. ஹலோ, நீங்க சொல்றது ராஜா? இது அந்த ராஜா இல்ல, இது பெங்காலி சக்கரவர்த்தி. சரி, அவருக்கு என்ன பிசினஸ்? வார். என்னது வாரா? குவைத் வாரா இல்ல ஈராக் வாரா? அந்த வார் இல்ல, இந்த வார். இது இந்த செருப்பு பேக்ல எல்லாம் வரும்ல, வார். இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு என்ன பிசினஸ் இருந்தா உனக்கு என்ன? நீ போய் உன் பிசினஸ் பாரியா? கால் தி போலீஸ். இந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட் பிரகாரம் நீ இந்த பொண்ணை பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து இங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணி. ஆமா சார். சார், அந்த பொண்ணு என் முன்னாடி நடந்து போகும்போது திரும்பி என்ன பார்த்தா நான் அவளை ஃபாலோ பண்ற மாதிரி தான் தோணும். பெங்களூர்ல இருந்து இந்த பொண்ணு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா சார்? நீ இந்த பொண்ணோட பேக் எடுத்தியா? இல்ல சார், இவ பேக் எடுத்தா எனக்கு என்ன பருப்பு கிடைக்க போகுது சார்? இவளை பார்த்தாலே இவ பேக்ல வேர்க்கடலை தவிர வேற எதுவும் இருக்காதுன்னு தெரியல. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறுத்தி 2 வருஷம் ஆகுது சார். போ. தேங்க்யூ சார். சார், இங்க பாரு, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் விசாரிக்கிறேன். யோ, கூட்டிட்டு போ. சார் வா. சார், 2 கொடுத்தாதான் உண்மையை சொல்லுவோம். ஆஹா, தேவையில்லை. அவன் இப்ப என்ன நினைக்கிறான்னா, ஒரு பேக்குக்காக விசாரிக்கிறேன்னு. உனக்கு தெரியாது, என் மகனோட உயிரை காப்பாத்தின தெய்வம் தான். ஒளிஞ்சு விளையாடும் போது அவன் சேஃபுக்குள்ள போய் உட்காந்துட்டான். சேஃப் லாக் ஆயிடுச்சு. என் குழந்தை அதுக்குள்ள மூச்சு விட முடியாம செத்து போயிருப்பான். இவன் தான் அதை ஓபன் பண்ணி கொடுத்தான். அது இங்கிலாந்துல பண்ண லாக்மேன் கம்பெனியோடது. அதை செஞ்சவங்களால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு லாக்கர்ல தான் எக்ஸிபிஷன் ஹால்ல திருட்டு போன இளவரசியோட நகைகளை வச்சிருந்தாங்க. அதனாலதான் இவன் மேல எனக்கு சந்தேகம். இவனை கொஸ்டின் பண்ணலாமா சார்? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? மெட்ராஸ் ஃபிளைட்ல அவன் இருந்தாங்கிறதா? அது மட்டும் இல்ல, இந்த செயின் தொலைஞ்சு போனது போலீஸுக்கு மட்டும்தான் தெரியும். 20 நாளைக்குள்ள அந்த நகைகளை ஸ்பெயினுக்கு திரும்ப அனுப்பணும். அதுக்குள்ள அந்த செயினை கண்டுபிடிக்கணும். திருடங்கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கணும்னா அதுக்கும் கவர்மெண்ட் ரெடியா இருக்கு. இது போலீஸோட மான பிரச்சனை. இது பிரஸ்காரங்களுக்கு கூட தெரியக்கூடாது. அதுதான் ஆர்டர். அதனால அவன் எங்க போனாலும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கணும். என்னண்ணே, முன்ன பார்த்ததை விட ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க. இதை பிடிங்க. ஹலோ, நீ சார் கிட்ட சொன்னல ஒருத்தங்கிட்ட உன் பேக பாத்துக்க சொன்னேன்னு. அதுக்கு? அதுக்கு ஒண்ணும் இல்ல. அவன் பிரவுன் கலர் சூட்டா போட்டிருந்தான், கண்ணாடி போட்டிருந்தானே. உனக்கு தெரியுமா இந்த ஆள? பேக் வாங்கி தரவா? ஏய்,